பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா மயிலோட அப்பா வந்து கடைக்கு போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா அவர் இஷ்டத்துக்கு வந்து ஜாமானெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு, பணத்தை வேற திருடி இருக்காரு. இந்த விஷயம்லாம் பார்த்திங்க அப்படின்னா சரவணனுக்கு தெரிய வருது. இதனால பார்த்தீங்கன்னா மயிலுக்கிட்ட வந்து என்ன அவங்க அப்பா என்னமோ கடையோட ஓனர் மாதிரி கல்லாப்பட்டியில் போய் உட்காந்துக்கிறாரு, வந்து 1 மாதத்துக்கு தேவையான ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு, பணத்தை வேற திருடினாரான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் மயிலுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. எங்கள் பணத்தெல்லாம் திருட மாட்டார், அந்த பழக்கம்லாம் அவருக்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இனிமேல் ஒரு பச்சை தண்ணி கூட அந்த கடையிலேருந்து எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட நான் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு மயில் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மயில் அடுத்த நாளே வந்து கடைக்கு வராங்க. என்னம்மா சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு கடைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்குறாங்க. இல்லை நானும் இனிமேல் கடையில் வந்து வேலை பார்க்கலான் இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மயில் வந்து சொல்கிறாங்க. மயில் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு தான் வந்திருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா வந்து மயில் வந்தோடனே வாமா வந்து கல்லாப்பட்டியில் உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து கல்லாப்பட்டியில் உட்கார வைக்கிறாங்க. இதை பார்த்து சரவணனுக்கு ரொம்பவே கோவம் வருது. உட்கார வச்சது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி முதலாளி அம்மா உட்காந்ததுக்கப்புறம் தான் கல்லாப்பட்டியே களை கட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் முன்னாடியே சொல்லுவாங்க. இதை கேட்டு சரவணனுக்கு இன்னும் ரொம்பவே கோவம் வரும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரவணனுக்கும் மயிலோட அப்பாவுக்கும் பிரச்சனை வரதான் போகுது. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.